ஹலோம்மா, போயிட்டு தான்மா இருக்கேன். ஏமா ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க? சார்ஜ் வேற கம்மியா இருக்கு. திருப்பி அடிக்கிறேன் இருங்க. சொல்றா. டேய், அந்த ரூம் புக் பண்ணோம்ல, அதே டிராவல் ஏஜென்ட் வச்சு டாக்ஸி புக் பண்ணிடு. தேவையில்லாத வம்பு வேணாம். சரி, ஓகே, பாய். மறுபடியும் போனா சொல்றி. ஆல் ஓகே. இதுக்கு மேல என்கிட்ட பேசுறத விட்டு அந்த லூஸ் ட்ரெயின் டிக்கெட்டு, ரூமு எல்லாத்தையும் புக் பண்ணான்னு செக் பண்ணு. சரி, ஓகே. தம்பி சார், என்ன காலையிலேருந்து ஒரே பரபரப்பாக இருக்க? எங்கே போகிற? ஹிமாச்சல் பிரதேஷ்ல மணாலி வரைக்கும் போயிட்டு இருக்கேன். லாஸ்ட் மினிட் புக்கிங்ஸ், அதான் ஃப்ரெண்டை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். மணாலியா? ஓ சூப்பர். தனியாவா போற? ஃப்ரெண்ட்ஸ் வரலையா? இல்லை பிஸ்னஸ் விஷயமா போறியா? எதுக்கு போறேன்னு சொன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க சார். அட சொல்லுங்க தம்பி, கேட்போம். மேஜர், உங்க பையன் உங்க பென்ஷன்லயே வாழ்க்கை ஓட்டிடலாம்னு நினைக்கிறானா? நீ வேலையை பாடுறா. அவன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு பெரிய பிசினஸ் மேனா வருவான். சரி, அவன் வரான். நான் அப்புறம் பேசுறேன். பாய். டாடி. என்னடா லோன் மேட்டர் என்னாச்சு? பேங்க்ல என்ன சொல்றாங்க? ஆஸ் யூஷுவல் எழுத்து அடிக்கிறாங்க டாடி. எதுவும் செட்டே ஆக மாட்டேங்குது. ஓ சரி, இந்த பிடிங்க. ஏய், என்ன இது? இல்லை 20,000 இருக்கு. உங்களுக்கும் அம்மாவுக்கும் 25th anniversary வருதுல்ல, அதான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். அம்மாவுக்கு எதாவது வாங்கி கொடுங்க. பெரிய மனுஷா, இதை எங்கடா ரெடி பண்ண? பார்ட் டைம் ஜாப். டேம் குட் மேன். தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ்டா. என்னடா அப்பா ஹாப்பியா? எப்படி இருந்தது ரியாக்ஷன்? ஹாப்பின்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இஸ் சர்ப்ரைஸ்ட். ஏய் அம்மா, ஹாய் சொல்லு. ஹே ஹாய் ஸ்வேதா. ஹாய் ஆண்டி. எப்படி இருக்கே? ஃபைன் ஆண்டி. ஹவ் ஆர் யூ? சூப்பர். சரி, அவன்கிட்ட பேசு, எனக்கு வேலை இருக்கு. பாய். ஓகே ஆண்டி, பாய். அம்மா போயிட்டாங்களா? போயிட்டாங்க. சரி, சைலண்டா டக்குன்னு ஒரு கிஸ் கொடு. அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்க. சான்ஸே இல்லை. சீன் போடாத, டக்குன்னு கிஸ் கொடு. பார்த்துட்டோம்டா. சொன்னல, பார்த்துட்டாங்க. ஐயோ, பார்த்துட்டாங்களா? சரி, பாய். ஏய், பாத்தீங்களா இந்த காலத்து பசங்க எப்படி லவ் பண்றாங்க? நீங்களும் தான் இருந்தீங்களே. இதெல்லாம் லவ்வா? இந்த ஃபோனில் ஒரு சுவிட்சை தட்டினா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அது இதுன்னு நேரடியாக பார்த்து பேசிடுறாங்க. அந்த காலத்தில் லவ் மாதிரி வருமா? ஆர்மியில் பார்டரில் இருக்கும்போது உனக்கு எவ்வளோ லவ் லெட்டர் எழுதியிருக்கேன். அந்த லெட்டர் உனக்கு வந்து சேர்ந்ததா இல்லையா? நீ படிச்சியா இல்லையா? அதுக்கு பதில் எழுதினியா தெரியல. ஆனால் அந்த லெட்டர் என் கையில் வந்து சேர்ற வரைக்கும் அந்த ஒரு வெயிட்டிங் இருக்குது பார்த்தியா? அதில் இருக்கிற சுகம் இதில் எங்கே? அந்த மாதிரி எவ்வளோ லவ் லெட்டர் எழுதிருக்கு தெரியுமா? ஹலோ, லெட்டர்னு சொல்லுங்க, லவ் லெட்டர்னு சொல்லாதீங்க. ஏதோ உங்க அப்பா எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இல்லாட்டி எங்க? இது பாரு, கல்யாணத்துக்கு 1 மாசம் முன்னாடி கூட உனக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். என்னமோ அது வந்து சேரவே இல்லை. ஏன்னு தெரியல. 25 வருஷமா ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா உண்மை ஆயிடாது. டாடி, அம்மா என்ன புதுசாக கலாய்க்கிறாங்க? சில் டாடி. இல்லடா, சத்தியமா அந்த லெட்டர் எழுதின உங்க அம்மாவுக்கு எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. டாடி, காலேஜ் பையன் மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. டாடி, 1993 டிசம்பர்ல உங்க அம்மாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பான்னு பார்த்து ஸ்பிட்டி வேலையில் போஸ்டிங் போட்டாங்க. சிஐஎஸ் ஏரியா, சைனா பார்டர். ரொம்ப டேஞ்சரான போஸ்டிங். எப்போ வேணா எது வேணா நடக்கலாம். அப்பதான் உங்க அம்மாவுக்கு லவ் லெட்டர் எழுதுங்கிற தைரியம் எனக்கு வந்தது. செத்துருவோங்கிற பயத்தில் வந்த தைரியம். அந்த லெட்டர் கூட ஆர்மி லெட்டர்லாம் எழுதினேன். எங்க திரும்ப போஸ்ட் பண்ண? ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இன் தி வேர்ல்ட், ஹிக்கிம். அந்த நேரம் பார்த்தா அங்கே ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் ஆகி ரோடெல்லாம் பயங்கர பிளாக் ஆகி எங்களே ஏர்லிஃப்ட் தான் பண்ணாங்க. 8 மாதம் ஆச்சு அந்த ரோடெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. அப்போ மிஸ் ஆன லெட்டர் அது மட்டும் அப்பா அவளுக்கு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். விடுங்க டாடி, இதே எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? ஏய்,
உங்க அம்மாக்கு நான் எழுதுற ஒரே லவ் லெட்டரா? அது மட்டும் இப்போ கிடைச்சா பெஸ்ட் கிஃப்ட் 25th anniversary-க்கு. தம்பி, அந்த லெட்டர் எடுக்க தான் மணாலி போறேன்னு மட்டும் சொல்லிட மாட்டியே? சார் அதான் சொன்னேனே சார், சொன்னா சிரிப்பீங்க என்ன. 25 வருஷம் முன்னாடி உள்ள லெட்டரு இப்போ எடுக்க போறேன்னு சொல்றீ, நடக்கிற காரியமா அது? இப்படிதான் சார் என் ஃப்ரெண்டும் கலாய்ச்சா. நீங்க வேணா பாருங்க, அந்த லெட்டர் கண்டிப்பா அங்கதான் இருக்கும். அது எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? காலங்காத்தால வந்துடுறானுங்க. அப்பா போட்ட லெட்டரு, தாத்தா போட்ட லெட்டர்னு. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே கிளம்புறீங்களா? சார் சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நானும் ஒரு போஸ்டல் ஸ்டாஃப் தான். இப்போ நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓகே சார். நீங்க வேணா ஒன்று பண்ணுங்களே. எனக்கு தெரிஞ்ச ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரும் பார்டர்ல ஒர்க் பண்ணவர் தான். ஓகே. வேணா அவரை போய் பாருங்களே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வேணா அட்ரஸ் கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நானும் சிஐஎஸ் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஏரியாவில் வேலை பார்த்தேன். ஓகே சார். நார்மலி ஒரு லெட்டர் போய் சேர வேண்டிய இடத்துல சேரலைன்னா திரும்ப அனுப்பின அட்ரஸுக்கு போயிடும். அங்கேயும் அது யாரும் கலெக்ட் பண்ணலைன்னா ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகே சார். அங்கே அது 2-3 வருஷம் வச்சுக்கிட்டு எரிச்சிடுவாங்க. சார் அப்போ எங்க அப்பாவோட லெட்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? மைட் பி. ஆனால் சிஐஎஸ் ஏரியானால நான் இருந்த இடத்துல நிறைய ஆர்மி லெட்டர்ஸ் இருந்துச்சு. ஆஃப் த ரெக்கார்ட் சொல்கிறேன், அதில் நிறைய மிலிட்ரி சீக்ரெட்ஸ் இருக்கும் சார். ஸோ என் பீரியடில் அந்த மாதிரி மிலிட்ரி லெட்டர்ஸ் எல்லாம் ரிட்டன் லெட்டர் ஆஃபீஸுக்கு அனுப்ப மாட்டேன். நான் ரிட்டையர் ஆகி வரும்போது கூட நிறைய மிலிட்ரி லெட்டர்ஸ் இருந்தது. உங்கள் அப்பா இருந்ததும் சிஐஎஸ் ஏரியா. ஸோ ஹிக்கிம் போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் லெட்டர் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி இல்லாமலும் போகலாம். உங்கள் லக் கிடைச்சா ஓகே. எனிவேஸ், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். அப்போ சிக்கிம் போறதா முடிவு பண்ணிட்ட? அது சிக்கிம் இல்ல, ஹிக்கிம். ஏதோ ஒண்ணு. ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை? மச்சி, இது வரைக்கும் நான் எங்க அப்பாக்காக எதுவுமே பண்ணதில்லடா. இங்க இருந்து மட்டும் என்ன பண்ண போறேன்? அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட லோன் கேட்டு கெஞ்ச போறேன். அந்த சமயத்துல எங்க அப்பாக்காக ஒரு சான்ஸ் எடுக்கலாம்ல. டயலாக்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா இதெல்லாம் பிராக்டிகலா செட் ஆகாது மச்சி. டேய் வினோத், ஷட் அப். நீ போயிட்டு வா, கண்டிப்பா அந்த லெட்டர் உனக்கு கிடைக்கும். என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒரு 10,000 rupees. தேங்க்ஸ். எப்படியோ நான் சொன்னா கேட்க மாட்டேன். இந்தா என்னோட கான்ட்ரிபியூஷன் டெபிட் கார்டு. இதுல ஒரு 13,000 ரூபாய் இருக்கும். மச்சி, இந்த காசை வச்சு போயிட்டு வந்துருவியா? பார்க்க தானே போற. தம்பி, வெறும் 25,000 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு கிடைக்க போகாத அந்த லெட்டருக்காக அவ்வளோ தூரம் போற. சார், அதுல 3,000 ரூபாய் அப் அண்ட் டவுன் ட்ரெயின் டிக்கெட்டுக்கே செலவாயிடுச்சு. சரி, அதை விடு. உன் அம்மா அப்பாவுக்காக நீ அவ்வளோ தூரம் போறேன்னு நினைக்கும் போது நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ சார். உன் நம்பர் கொடுத்துட்டு போ மறக்காம. அந்த லெட்டரை நீ எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. ஷோ சார். சொல்றி. எங்க இருக்க? இப்பதான் மணாலி ரீச் ஆனேன். டிராவல் எல்லாம் ஓகேல? இது வரைக்கும் எவ்வளவு செலவாச்சு? ஏன் கேக்குற? 3,500 ரூபாய் அவுட். இருக்கிற காசுல எப்படி போயிட்டு வர போறேன்னு புரியல. சரி, அடுத்து என்ன பிளான்? ரூமுக்கு போய் ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு டாக்ஸி வந்த உடனே காசா கிளம்ப வேண்டியதுதான். அப்புறம் அப்பா அம்மாக்கு எதுவும் டவுட் வரலையே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா. இப்போ வரைக்கும் நீ இன்டர்வியூ போன மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, அப்படியே மெயின்டைன் பண்ணு. சரியா? அப்புறம் பேசுறேன். பை. ஏன் கட்டு பேத்துறோம்? हेलो, रामकृष्ण टैक्सी। माफ करिए साहब, अब नहीं आ सकता। सर, टॉक इन इंग्लिश। Sir, I took booking since I'm going native. Now plan cancel, not going, sir. Sir, what is this, sir? It's raining. I booked 3-4 days back. No. माफ करिए साहब, अब नहीं आ सकता. दूसरा टैक्सी देख दो ना.
பெட்டர் புக் சம் அதர் டாக்ஸி. ஏய் ஏய் பரதேசி. ஹலோ வினோத், என்னடா அந்த டாக்ஸிக்காரன் வர மாட்டேன்றான்? ஏய் இரா மச்சான், கால் வச்சு பார்க்குறேன். ஏய் சும்மா கதை விடாத. அப்பவே சொன்னல ஏதாவது டிராவல் வெப்சைட்ல புக் பண்ணேன்னு. இல்லடா அது வந்து டேய் இப்போ நான்லாம் இங்க மாட்டிட்டு இருக்கேன். சந்தோஷமா? டேய் இரு மச்சான், கவலைப்படாதடா. வேற ஏதாவது டாக்ஸி ட்ரை பண்ணலாம்டா. அங்கே எதாவது லோக்கலில் பார்க்கலாம். காசு இல்லடா. சரிடா, என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி வேற எதாவது டாக்ஸி அரேஞ்ச் பண்ண பார்க்குறேன் மச்சான். சி போன் வை. ஏன் இப்படி குத்துறோம்? भाई गाजा चलना कब चलना? अभी चलेंगे साहब। कितना होगा? 20,000 साहब। 20,000? हाँ जी। लास्ट प्राइस? कोने 500 देना लास्ट। इसके नीचे गाड़ी नहीं जाएगी। டேய் லூசாடா நீ? அளவுக்குலாம் இல்ல. காசா உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸான ரோடுன்னு சொல்றாங்க. நீ என்னடா பைக்ல போறேன்ற? டேய் இதான்டா சீப். இல்ல மச்சி, மச்சி டாக்ஸிலாம் 20,000 ரூபாய் கீழே எவனும் வர மாட்டான்டா. அதுக்கு இல்லடா, நீ சென்னையில வண்டி ஒழுங்கா ஓட்ட மாட்ட, இதுல ஹிமாலயாஸ்ல ஓட்டுறன்னு சொல்றியே. டேய் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ரிஸ்க் எடுத்து ஆகணும். நான் இந்த வாட்டி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதோ பண்ணு, பார்த்து போடா. சரி நீ அவகிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காத, நானே அவகிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே சரி சரி. பாய். So, today where are you going? Going to Gaza. You're already too late. It's already 5 o'clock. Gaza is 90 kilometers, 5 or 6 hours. You're still too late. Better you can stay here. How much are you charging? Our charges are 800 rupees per person, including dinner and breakfast. But I already booked room in Gaza. Life is important. Money is not important. Okay, I'll take it. Closer, then junction, then one way go for Gaza. சிறிதடா காடு மலைகள் ஏறி சென்று கனவினை தேடி பாரு. இதயமே பெரிதடா பாடம் சொல்லும் வாழ்க்கை செல்ல.
நம்பாமலே என்னாலுமே எனும் கையில் சேரும் உன் ஆயுதம் உன் வேர்வையே உன் வாழ்வில் பார் மழை தோழனே உன் பாதி ரொம்ப தூரம் செல்லடா வாழ்க்கை ஒன்றுதான் தேடியே உன் பாதம் தேய்ந்து போகும் வீழாதே மண்ணில் பயம் உனை தினம் தினம் தோற்கடிக்குமே தீர்த்து கட்டுடா வலி தினம் உன் நேரில் வந்து சொல்லுமே வாழ்க்கைதான் இந்த வாழ்க்கை வாழத்தான் Hi, ஹாய் விக்னேஷ், நைஸ் டு மீட் யூ. welcome. This is the key. தேங்க்ஸ். டேய், எங்க போயிட்ட? உன் நம்பருக்கு காலே போக மாட்டேங்குது. நீயும் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற. இல்லடி, உன் ஃபோன் நாட் ரீச்சபிள் இருந்தது, அதான் கால் பண்ண முடியல. காசாக்கு சேஃபா ரீச் ஆயிட்டியா? ரீச் ஆயிட்டேன். How was the journey? ஜேர்னிலாம் பயங்கர கஷ்டமா இருந்தது. அதை பத்தி சொல்லணும்னாலே 3-4 நாள் தேவைன்னு நினைக்கிறேன். போய் எதுவும் பண்ணாம இருடா. உன் ஃபோனே வராம ஆன்ட்டி ஆல்ரெடி செம்ம டென்ஷனா இருக்காங்க. சரி, ஒன்று பண்றேன். அம்மா அப்பா கிட்ட கால் பண்ணிட்டு அப்புறம் அவங்ககிட்ட பேசுறேன். ஏன்னா எங்க சிக்னல் வேற அப்பப்போ தான் கிடைக்கும். அப்பப்போ ஃபோன் பண்ணு. ஓகே டார்லிங், பாய், லவ் யூ. லவ் யூ டூ. ஹலோமா. டேய் எங்கடா போயிருக்க? 2-3 நாளா ஃபோனே காணமேடா. டெல்லி பக்கத்துல இருக்க, அதான் 2-3 நாளா சிக்னலே இல்ல. நிஜமாவே டெல்லி தான் போயிருக்கியா? நிஜமாவே டெல்லியில ஜாப் இன்டர்வியூ தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தேகப்படாதீங்க. ஒழுங்கா டைம்க்கு சாப்பிடுறியாடா? நான் வேற வேலைக்கு சாப்பிட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க டேரக்டா ஃபோனை கொடுங்க. அதுக்கேண்டா எனக்கு ஃபோன் பண்ண? இந்தாங்க, உங்க பையனுக்கு உங்ககிட்ட தான் பேசணுமா. ஹாய்டா. ஹாய் டாடி. என்ன, are you careful there? அதெல்லாம் கேர்ஃபுல் தான். என்ன, அம்மா கொஞ்சம் சமாளிங்க, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ பத்திரமா திரும்பி வா, பிக் மேன். ஓகே டாடி, கால் பண்றேன். 3-4 டேஸ்ல வீட்டுக்கு வந்துருவேன். ஓகேடா, என்ஜாய் யுவர் செல்ஃப். ஒன் மோர் திங், வேலை கிடைக்கல ரொம்ப அப்செட் ஆயிடாத. ஓகே ஓகே டாடி. கவலைப்படாம வா. பை, டேக் கேர். பை டாடி. अरे ओ मद्रासी, 25 इयर्स पुरानी लेटर के लिए तुम मद्रास से आया है? सर दिस टाइप लेटर सर. ये ढूंढा तो भी नहीं मिलेगा. हेलो सर जी, मैं आपसे 6 महीने से ट्रांसफर मांग रहा हूँ. आप ट्रांसफर देने का नाम ही नहीं ले रहे. आपका ट्रांसफर 1 साल के बाद ट्राई करेगा. सर जी फोन कट कर देते हो. अरे क्या यार, ट्रांसफर का नाम ही नहीं ले रहे हो. सर. क्या सर? सर प्लीज स्पीक इन इंग्लिश सर. हिंदी आई डोंट नो वेरी वेल सर. What do you want, Madrasi? That letter sir. This letter is army letter. Please get permission from Simla post office. No permission, no letter. Shimla too long sir. Please sir. जाओ भैया. Please sir.
ப்ளீஸ் சார். रिश्वत दे रहे हो? What I'll do with this money? Get out. சார் ப்ளீஸ் சார். अरे जाओ यार. சார் டேய் விடுறா, பாத்துக்கலாம். வெறும் கையோட போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். எனக்கு எப்பவுமே அப்படிதான். லைஃப்ல எதுவுமே கரெக்டா நடக்காது. ஃபர்ஸ்ட் வேலை, அப்புறம் லோன், இப்போ இது. ஃபக்கிங் அன்லக்கி guy. நீ ஏன்டா இப்படி நினைச்சுக்கிற? கொஞ்சம் பிராக்டிகலா யோசி. கையில காசு இல்ல. 1 வீக்ல அப்பா அம்மா வெட்டிங் ஆனிவர்சரி வேற வருது. இந்த சிச்சுவேஷன்ல நீ கிளம்பி வர்றதுதான் கரெக்டா இருக்கும். வேற என்ன பண்றது? கிளம்பிதான் ஆகணும். பை. Bye. Check Hey, out. hi. Did you get the letter? No, bye. Sorry. Spiti is the land of fortune. I'm sure you'll get you what you want. Thank you. हेलो. अरे वो मद्रासी, मैं हिकिम पोस्ट ऑफिस से बात कर रहा हूँ. कम पोस्ट ऑफिस इमीडिएटली. I'll come immediately. Immediately I'll come. You are such a big person. मिनिस्टर ऑफिस से फोन आ रहा है. What? Minister office? பெர்மிஷன் தரமாட்டாங்கன்னு தெரியாம அந்த பையன் குருட்டு நம்பிக்கையில போயிட்டு இருக்கான். நீ ஒன்று பண்ணு, அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு ஃபோன் போட்டு. யாரோ ஒரு பையனுக்காக நீங்கள் ஏன் சார்? யோ, நம்ம பையன் அவன். நான் ஒரு டெலிகாம் மினிஸ்டரோட பிஏவா இருந்து இது கூட செய்யலைன்னா எப்படி? அவங்க அப்பாவுக்காக ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் போயிருக்கான். இந்த தடவை அவன் ஜெயிக்கலன்னா இனிமேல் லைஃப்பில் எந்த ரிஸ்க் எடுக்கவும் பயப்படுவாயா? ஃபோன் போடு. ஓகே சார். From the start of post office, all the return letters are here. ढूंढो. सर्च यार. எங்க இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. புதுசா இருக்கு. எங்க நம்ம பையன் சொன்னா கேக்குறானா? நீ சொல்லிட்ட, நான் சொல்லாம இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். Excuse me, sir. Our signature dish. தேங்க்ஸ். என்னங்க இது?
அப்ப நிஜமாவே லவ் லெட்டர் எழுதினீங்களா? இருபத்தஞ்சு வருஷமா சொன்ன போய் உண்மையாயிடுச்சு பாத்தியா? ஐ லவ் யூ ஸ்வீட்டி. ஐ லவ் யூ டூ. சரி, எனக்கு எப்போ இந்த மாதிரி லவ் லெட்டர் எழுத போற? நீ எல்லாம் அவ்வளோ வர்த்து இல்லையே. என்ன வர்த் இல்லையா? ஆமா. இப்போன்னு பார்த்து கால் பண்ணுவோம். ஏய் சார். ஹலோ சார். என்னடா உங்க அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியா? சார் எல்லாம் உங்களால தான் சார். நீங்க எல்லாம் லெட்டரே கிடைச்சிருக்காது. நீ உங்க அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்திட்ட, நான் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டாமா? என்ன சார்? நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நுங்கம்பாக்கம் பிரான்ச்சுக்கு போ. உன்னோட ப்ராஜெக்ட்டுக்காக பேங்க் லோன் சாங்ஷன் ஆகிருக்கும் சார். ஓடா. தேங்க்ஸ் a lot சார். Can't believe it.